ஆகா இது தெரியாமல் துபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேனான்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரீலான்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃப்ரீலான்சர் ஒரு சோலோப்ரனர் தான். ஃப்ரீலான்சருங்கிற வார்த்தை தான் சோலோப்ரனர் வச்சுக்கலாமே. தோல்வின்னு சொல்ல முடியாது, சரிவு பார்க்குறேன். என்னென்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் செய்யணும். நம்ம எம்ப்ளாயி பற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த எம்ப்ளாயி எப்படி இன்ட்ராப்ரனராக கன்வெர்ட் ஆகிறான்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ இவர் வெளியில் வராரு, இன்ட்ராப்ரனர் வெளியில் வராரு. வெளியில் வந்தால் சோலோப்ரனர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருங்க, தனியாக தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பீங்க. நீங்களே காலையிலேருந்து கிளம்பி ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போக்கு இப்போ ஒரு டெம்பரவரியாக ஃப்ரீலான்சர்ஸை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வருவீங்க. இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் பர்சனாக இருக்கலாம், மொபைல் சர்வீஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு வேலைகள் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலை ஒரு கடை வச்சுட்டு ஒரு பொருளை ஒரே ஆள் மட்டும் தான் விற்றுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு டூல் மேனுஃபேக்சராக டூல் விற்கிறவங்களா இருக்கலாம், ஏதாவது பண்ணலாம்வங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு குட்டி மேனுஃபேக்சராக இருக்கலாம், ஒரு ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே சோலோப்ரனர். இப்போ ஹோம்ப்ரனர் அப்படின்னு இதில் ஹேமச்சந்திரன் அவர்கள் ஹோம்ப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் அவதார் மூலமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரு சுயசக்தி விருதுகள்னு, அதாவது வீட்டிலிருந்து தொழில் செய்யக்கூடியவர்கள். அவங்களுமே எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், அவங்க எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வரும். அப்படி இல்லைனாலும் தனியாக ஆரம்பித்தா கூட தனியாக தொழில், தனிநபராக தொழில் செய்பவர்கள் அனைவருமே சோலோப்ரனர். இந்த சோலோப்ரனரில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, தனியாக தொழிலதிபர், தனித்தொழிலதிபர்கள் சொல்லலாமா, அப்படி சொல்லிக்கலாம். இவங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், என்னெல்லாம் அவங்களுக்கு திறமைகள் தேவைப்படும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் வேணால் இல்லாமல் இருக்கும், கையில் பையை தூக்கி போட்டு ஊராக சுற்றணும், ட்ராவல் பண்ணணும், நிறைய இடங்களில் போயிட்டு தன்னுடைய பொருளை விற்பனை செய்யணும், தயாரிக்கணும், எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும். நான் பள்ளிக்கூடம் படித்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல நினைவு இருக்குது. ஒரு புத்தக வியாபாரி வருவார். அவர் என்ன செய்வார்னா, இந்த அறிவியலில் புதுமையாக இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அப்போ கலைக்களஞ்சியம் மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வருவார். இப்போ டிகே மல்டிமீடியா அது இது நிறைய என்சைக்ளோபீடியாஸ் வந்துருச்சு. நான் சொல்கிறது 90களில் அவர் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளி வருவார். அப்போ அந்த அண்ணாட்ட நான் கேட்டிருக்கேன், அண்ணா நீங்கள் எப்படி நான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஒரு 2 பை நிறைய புக் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக அலைவார். அலைஞ்சு ஆர்டர் எடுப்பார், இந்த காமிப்பார், சாம்பிள் காமிப்பார், 5 புக்கை விற்பார். லைப்ரரியில் கொடுக்குறது தான் ஒரு வேலைன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ அது நினைவில் அதுதான் தோணுது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை லைப்ரரியில் என்னென்ன புக்கு கொடுக்கலாங்கிறதெல்லாம் கணக்கெடுத்துக்குவார். அப்புறம் போய் அவரும் அந்த புத்தகங்களை எங்கேயோ வாங்கி எடுத்துகிட்டு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன யோசித்தாலும் அவர் அந்த தொழிலை திரும்ப செஞ்சுட்டே இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் யார் அந்த மாதிரி பண்ணுற தொழிலையும் ரொம்ப சின்சியராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்கும். இப்படி பல தொழில்கள் இருக்குது. சோலோப்ரனராக நிறைய பேரை பார்த்துக்கலாம். இசைக்கலைஞர்கள் சோலோப்ரனர் தான். நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. ஒரு வேலையை அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஃப்ரீலான்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃப்ரீலான்சர் ஒரு சோலோப்ரனர் தான். ஃப்ரீலான்சருங்கிற வார்த்தை தான் சோலோப்ரனர் வச்சுக்கலாமே, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இவங்க ஃப்ரீலான்சருக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டிலாம் எதுவுமே இருக்காது. டக்குன்னு வருவாங்க, ஒரு வேலையை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஒர்க் பேஸாக செய்வாங்க. சோலோப்ரனர் என்ன செய்வார்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வார். அதுதான். அப்போ இந்த சோலோப்ரனராக நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, என்ன வேலை பார்த்தாலும் உங்களுடைய அன்றாட வேலைகளை பட்டியலிடுவதற்கு சும்மா ஜஸ்ட் கூகுள் கேலண்டரை பயன்படுத்தலாம். ஒரு சோலோப்ரனர் நான் அன்றாட வேலைக்கு போகிற மாதிரியே தன்னை நினச்சிக்கலாம். இந்த தொழிலதிபர் ஆகிறதுக்கான நினைப்பில் ஒரு முக்கியமான ஒரு தடை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன நினச்சிக்குவாங்கன்னா, வேலைக்கு போகிறது செம்ம 9 to 5 ஜாப் பயங்கர கஷ்டம் சார், 9 to 6 காலையில் போனால் ராத்திரி தான் வரோம், லைஃப் பேலன்ஸே பண்ண முடியல, அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் தொழிலுக்கு வருவாங்க. நான் நினச்சதை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு வருவாங்க. வந்தவுடனே தான் தெரியும், இங்கே காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தொழிலை பற்றி தான் நினைக்கணும், வீட்டுக்கு சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஆகா இது தெரியாமல் துபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேனான்ற மாதிரி தான் இருக்கும். சொல்லுவாங்க, பழைய பழமொழி ஒன்று உண்டு. வானொலி ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லி ஒரு உணவுப் பொருள் என்ன செஞ்சிச்சான், குதிச்சிருச்சான். எதுலன்னா அடுப்பில் குதிச்சிருச்சான். அந்த மாதிரி தொழிலில் நல்ல எம்ப்ளாயியாக இருக்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபர் ஆகிறதுக்காக, ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிறதுக்காக வரக்கூடிய அந்த முதல் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்டேஜ். ஒரு தங்கத்தை நகையாக்கணும்னா ஏற்படக்கூடிய அந்த நிலைமை தான். தங்கத்தை உருக்கி அப்படியே மெல்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு பாடுபடும் அந்த நகைக்கு உயிர் இருந்தால் என்ன நினைக்கும் அந்த தங்கம், என்னடா இப்படி பண்ணுறீங்க, என்ன உருக்குறீங்க, ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கும். அப்புறம் தான் அது நகையாக மாறும்.
அந்த மாதிரி தான் இந்த சோலோப்ரனர் நிலமை. சோலோப்ரனரும் தினசரி தன்னுடைய அப்பா லேவிஷாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், தூங்கி எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காம இருந்தாங்கன்னா தான் அவங்க பெஸ்ட்டு சோலோப்ரனர். அவங்க தனக்கான நாளை திட்டமிடணும். அன்றைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே 7 மணி 8 மணிக்கு ஆரம்பித்தேன்னா நான் இந்தந்த வேலைகள்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு திட்டமிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஒர்க்குன்னு இருக்குது. இப்போ கணக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் உட்காந்து கணக்கு பார்க்க முடியாது, எப்போ பார்த்தாலும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் சேல்ஸ் பண்ண முடியாது. ஆனால் சோலோப்ரனராக இருக்கிறனால இவங்க வேலையை பார்க்க ஆள் இல்லைங்கிறனால கணக்கு பார்க்குறது 4 மணிலேருந்து 5 மணிக்கு பார்க்க போகிறேன், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ண போகிறேன், நான் இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகளை இந்த நான் வாடிக்கையாளர்கிட்ட என்ன வேலை வாங்கியிருக்கேனோ அதை செய்ய போகிறேன், நான் கொரியர் அனுப்ப வேண்டியிருந்தால் 5 மணிக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு வேலைகளை பிரிச்சுக்கணும். நான் நிறைய சோலோப்ரனரோட தோல்வின்னு சொல்ல முடியாது, சரிவு பார்க்குறேன். என்னென்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் செய்கிறது முடியாது. கணக்கு பார்க்க மாட்டாங்க, மாதமான கணக்கு பார்க்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை ஜிஎஸ்டி வாங்காமல் இருப்பாங்க. ஜிஎஸ்டி வாங்காமல் போய் ஒரு இடத்துல பெரிய ஆர்டர் எடுத்துருவாங்க. அந்த கம்பெனி சொல்லும் எனக்கு ஜிஎஸ்டி பண்ணி கொடு, அப்போல்லாம் உனக்கு பில்லு உனக்கு ஆர்டர் கிடையாதுன்னு. அப்போ தான் அந்த சட்டத்திட்டங்கள் மேலே ஒரு ஐயோ இதை நம்ம ஃபாலோ பண்ண விட்டோமேன்னு இருக்கும். சோலோப்ரனராகவே இருந்தால் கூட இதை நமக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை செயல்படுத்தி ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணலாம். அப்போ ஒரு சோலோப்ரனர் தன்னுடைய நாளை திட்டமிட்டு அந்த தான் எடுத்துக்கொண்ட வேலைகளை திறமைக்கு அதிக நேரத்தையும் மற்ற விஷயங்களுக்கு குறைவான நேரத்தையும் செலவழிக்கும் போது தான் சோலோப்ரனர் டேக் ஆஃப் ஆகும். இதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.